சற்று முன் வந்து பார்த்திங்கன்னா அண்ணனை உயிருடன் காப்பாற்ற அமலாக்கத்துறையிடம் அனைத்து வாக்குமூலத்தையும் கொடுத்தார் அப்படின்ட்டு ஒரு செய்தி வந்திருக்குங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். இப்போது செந்தில் பாலாஜி அவங்க தம்பி எங்கே இருக்கார் அப்படின்னா கிட்டத்தட்ட லண்டனில் இருக்கதா ஒரு செய்திகள் வருதுங்க. அவரை வந்து பார்த்திங்கன்னா திமுகவின் முதல்வரான நம்ம ஸ்டாலின் பாதுகாப்பு கொடுத்து வரதாகவும் செய்திகள் வருதுங்க. ஏன்னா இப்போ செந்தில் பாலாஜி வந்து பார்த்திங்கன்னா இதய அறுவை சிகிச்சை பண்ணிவிட்டு அவருக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த அறுவை சிகிச்சை வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சிகள்லாம் நிறைய வாக்குவாதங்களை பண்ணியிருக்காங்க. அது உண்மை இல்லை அப்படின்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணி தாங்க ஆகணும். பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு 6 மாத காலம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷனை பண்ணியே வந்து பார்த்திங்கன்னா அவரால் வாய் திறக்க முடியாத நிலையில் வந்து பார்த்திங்கன்னா திமுக வச்சுருக்குது அப்படின்ற மாதிரி செய்திகளையும் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இதெல்லாம் ஏன் வெளியிடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக செந்தில் பாலாஜி வாயை திறந்தார் அப்படின்னா கண்டிப்பாக திமுகவின் முதலமைச்சர் உட்பட முக்கிய அமைச்சர்கள் நிறைய பேர் மாட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட தம்பிக்கும் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அவங்க தம்பி அசோக்கும் வந்து பார்த்திங்கன்னா சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. அதாவது வந்து கோர்ட்டுக்கு வந்து உண்மை என்னவோ சொல்லுங்கள், உங்கள் அண்ணாவை காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம செந்தில் பாலாஜி அவங்க தம்பி அசோக்கை வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்துக்குள்ளேயே என்ட்ரி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இருந்ததுன்னா அவரை பாதுகாப்பு கொடுத்து லண்டனில் அவர் இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா ஊடகங்கள் வந்து பார்த்திங்கன்னா பரப்பிட்டு இருக்காங்க. அவ்வாறு ஏன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவரும் வந்து வாக்குமூலம் கொடுத்தாருன்னா அவரோட உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படின்ற நிலைமைக்கு உருவாகி இருக்குங்க இன்றைக்கி. இதையெல்லாம் தாண்டி அவங்க அண்ணாவை காப்பாற்றணும் அப்படின்னா செந்தில் பாலாஜி அவங்க தம்பி வந்து அசோக் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீதிமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட வாக்குமூலத்தை கொடுத்தால் மட்டுமே தான் உயிருடன் செந்தில் பாலாஜியை பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்திருக்குங்க. இன்றைக்கி சிவியராக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கேஸும் போயிட்டு இருக்குது. என்ன தான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவர் வீடு கட்டுற அந்த வீட்டுக்கெல்லாம் முறையான ப்ராப்பரான டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னா அந்த வீடையும் அமலாக்கத்துறையினர் சீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போது எல்லாமே போனது போகட்டும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அனைத்தும் போனாலுமே திமுகவின் ஊழல் பட்டியல் எதுவும் வெளியிடக்கூடாது, அவர்கள் வாயிலாக எதுவும் வரக்கூடாது அப்படின்றதாங்க பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட அந்த 30,000 கோடி வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்தது அப்படின்னா திமுகவின் ஆட்சி கலைக்கப்படக்கூட வாய்ப்புகள் இருப்பதாக செய்திகள் வந்திருக்குங்க. இதெல்லாம் உணர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அவங்க தம்பியை லண்டனுக்கு அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா அவருக்கு உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரத்த குழாய் அடைப்பு இல்லை அப்படின்னாலும் ஆப்ரேஷன் பண்ண வச்சுருப்பாங்க. ஏன்னா அவர் வாய் திறந்தால் முக்கிய தகவல்கள் நிறைய வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இதனால் பல மாற்றங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குங்க. பொறுத்திருந்து பார்க்கலாங்க என்ன தான் நடக்கும் அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.